நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக வியாபாரிங்க, அதாவது வியாபாரம் பண்ணுறவங்க அத்தனை பேரோட இடத்துலையும் ஸ்வஸ்திக் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். நீங்கள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இருக்கும். ஆமா. அதிலே 2 விதமான ஸ்வஸ்திக் இருக்கு. ஆண் ம். ஸ்வஸ்திக், பெண் ஸ்வஸ்திக் இந்த மாரி. அந்த ஸ்வஸ்திக்குங்கிற சிம்பிள எல்லா வியாபாரிங்களும் தான் உட்கார்ந்திருக்க அந்த அ ஸ் சீட்டுக்கு கேஷ் பின்னே பாக்ஸ் எங்க இருக்கோ அதுக்கு பின்னாடி அந்த சீட்டுக்கு பின்னாடி ம். பார்த்தீங்கன்னா, மஞ்சள்ல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா. இங்க கூட பார்த்துருக்கோம். நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள்ல இருக்கு. அந்த மாரி வியாபாரம் பண்றவங்க பண்ணியிருப்பாங்க. ம். அது என்னன்னா, அது இயற்கை தன ஆகர்ஷண மந்திரம் மாரி அது. இல்ல ஒரு ம். எந்திரம் மாரி. ம். அது இயற்கையாவே அந்த தன ஆகர்ஷணத்த செய்யும். அவங்க எப்ப தெரியுங்களா பண்ணுவாங்க? ஒவ்வொரு முறையும் அந்த தீபாவளி டைம் இருக்கு இல்லையா? அவங்க அந்த குபேர பூஜைன்னு பண்ணுவாங்க இல்லையா? ம். அந்த டயத்துல தான் அத வரைவாங்க. அது அவங்களுக்கு புது கணக்கு தொடங்குற மாரி. ம். ஸோ இது என்ன ஏற்படுத்துது அப்டின்னா, அப்ப இது எல்லாரும் பயன்படுத்துனா, இது ஒரு தன ஆகர்ஷணத்த கொண்டு வருமா? பணத்த ஈர்க்குமான்னா, ம். கண்டிப்பா செய்யும். ம். நம்ம எந்த டயத்துல அதுக்கு கரெக்ட்டா அவங்க அந்த பூஜை பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த தீபாவளி டயத்துல தான் குபேர பூஜை முடிஞ்ச உடனே அந்த இத வரைவாங்க. அந்த மாரி ஒரு ரைட் டைம்ல நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னா, இது எல்லாருக்கும் ஏற்படுத்தி குடுக்கும்.